இந்த விஷயத்தில் நீ மௌனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம், அல்லது அந்த பக்கம் பிஜேபி பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, வாய் திறக்க முடியலன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லவ் லெட்டர் கொடுத்து ஒரு சைடு காதல் தான் அது. அவ்வளோ சீக்கிரம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி விட்டு போகிறது அமித்ஷா மோடியும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இன்னும் பிரச்சனையை பற்றி நேற்று பேசினார் அவர். சொல்லுங்கள், பேச்சில் இருக்க சாராம்சத்தை தாங்க நம்ம பேசணும். தனிநபர் தாக்குதல்களோ, நாளைக்கு யாரோட கூட்டணி போவாங்களோ அதை பற்றி கூட பேச வேணாம். அது எலெக்ஷன் இன்னும் 4 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட கூட்டணிகள் முடிவாகும். இப்போ எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எங்கே எவன் கூட போவான்னு தெரியல. இப்போதைக்கு விஜய் தனியாக போவார்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். 11th ஹவரில் ஒரு மாறினார்னா, ஜனநாயகன் படம் வெளியில் வந்த பிறகு ஒரு என்டிஏ போக மாட்டார்னா நினச்சோம். மிகப்பெரிய தவறு மோடியோடு ஒப்பிட்டு கொடுது. மோடி மீடியாவை பார்த்தாரு, ப்ரெஸ்ஸை பார்த்தாரு. மோடி பார்க்காம இருக்கலாம், நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. நீங்கள் யாருன்றதை ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறதே ஊர் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா என்ன அம்பலம் ஆகிடுங்க. அந்த விதத்தில் அவரை பாராட்டணும். தான் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை காப்பாற்றிக்கிறார். எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவார்? ஜிஆர், இந்திரா காந்தி காங்கிரஸ் உறவில் இருக்கும்போது மக்வானா, யோகேந்திர மக்வானான்னு குஜராத்லேருந்து ஒரு மத்திய மந்திரி வருவார். வாரம் வந்து இங்கே எம்ஜிஆரை பற்றி கண்ணாமண்ணான்னு பேசிட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவர் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவாலையும் இருக்க முடியாது, திமுக இல்லாமல் காங்கிரஸாலையும் இருக்க முடியாது. கூட பேரம் சீட்டு தான், 5 சீட்டு 10 சீட்டுக்கான பேரம் தான் சார் இது. அதை தாண்டி பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. அவரோட விஷமத்தால், பிரவீன் சக்கரவர்த்தியோட அரசியலால் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் என்று எதிர்பார்ப்பது முழுக்க. அதே நேரத்தில் விஜய் வந்து நான் 70 சீட்டு கொடுக்குறேன், ஆட்சியில் பங்கு கொடுக்குறான்றதுக்காக 25 சீட்லேருந்து எனக்கு 70 சீட்டு கொடுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் 25 கம்மின்றதுனால 30 கூட 35 கூடன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது. அதை வாங்குறதுக்கே இவ்வளோ பெரிய நாடகத்தை காங்கிரஸ் நடத்துது. ஓகே சார், அதே நேரத்தில் புதுச்சேரியில் வந்து கூட்டணியில் இருக்க பாஜக கூட என்ஆர் காங்கிரஸ், ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தம் பக்கம் கொண்டு வரணும் எண்ணத்தில் இருக்காரோ விஜய்? என்ஆர் காங்கிரஸோடு உறவு கொள்வதற்காக அவர் வந்து ஒரு ஆலிவ் பிரான்ச்னு வாங்க. ரங்கசாமிக்கு அவர் கொடுக்கக்கூடிய காதல் கடிதம், வாங்க நம்ம ஒன்றாயிடலாம், நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலாம். கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்கள், அதாவதுங்கன்னா பார்க்குற வரைக்கும் கத்துவேன்னா, பார்த்தோன்னா பொத்தின்னு போயிடுவேன் நான். அந்த கதை தான். அது பச்சையாக சொல்கிறேன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று புதுச்சேரியில் விஜய் மக்களை சந்தித்து பேசினாரு. பேசும்போது சொல்றாரு, தமிழக அரசு புதுச்சேரி அரசை பார்த்து கத்துக்கிறணும் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினாரு. என்ன கத்துக்க சொல்றாரு விஜய்? எப்படி இவருக்கு அனுமதி கொடுத்ததை பற்றி கற்றுக்க சொல்கிறார். இவருக்கு அனுமதி கொடுத்ததில் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு, அவர் சொல்கிறதுல ஒரு பாதி உண்மை தான். தமிழக அரசு விஜயோட கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவில் வந்து கட்டுப்பாடுகளை விதிக்குது. அது கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சிக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தும். இப்போ கூட பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு முறையும் உங்கள் கூட்டம் போடும்போது ஏகப்பட்ட நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ரங்கசாமி கவர்மெண்ட்டு மாற்று கட்சியாக இருந்தாலும் தனக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு, அதை பார்த்து கற்றுக்கணுன்றார். ஸோ அது தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயம். மற்றபடி புதுச்சேரியோட தமிழகத்தை ஒப்பிடுறது ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சின்ன ஊர், மொத்தமே 10 லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கான்றாங்க புதுச்சேரியில். இது ஒரு மிகப்பெரிய மாநிலம். இது அதில் ஒரு யூனியன் டெரிட்டரியை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கற்றுக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு எண்ணம். அதாவது நீங்கள் சொன்னது போல் ஸ்டார்டிங்கே சொன்னீங்கல்ல, அதாவது எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த எதிர்கட்சி வந்து பேசுன்றனால கொடுக்கல, அதனால தான் கற்றுக்கணும்னு சொல்கிறதா? தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் சொல்லுகிறார். அவருடைய வருத்தம், கோபம் நியாயமானது. ஏன்னா அவரை வந்து பாடாப்படுத்துகிறாங்க. இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, நேற்று சொல்லியிருக்காரு, இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. அவங்க அடுத்த வாரம் தேதி முடிவாவில் 16 18 கோபிச்செட்டிப்பாளையத்தில் விஜயோட கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 84 நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. ஆமாம், யார் யார் வருவாங்க அவங்க பேரெல்லாம் கொடுக்கணும். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவன் வருவான், அவன் வரமாட்டான்னு யாருக்கு தெரியும்? இப்போ திட்டமிட்டு, அதுவும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தமிழக அரசு வந்து விஜயோட கூட்டங்களுக்கு ஏராளமான நிபந்தனைகளை விதிக்குது. நாங்கள் நீதிமன்றத்தை நாட போகிறோன்றாரு செங்கோட்டையன். அனுமதியே இல்லை, எங்கேயுமே அவங்கள செயல்பட விடாமல் மறுக்கிறாங்க, அவங்கள முட்டுக்கட்ட போடுறாங்க. அந்த வருத்தத்தில் அவர் பேசியிருக்காரு. அவரும் மாற்றிக்கணும், தன்னோட அனுபவத்தை, தன்னோட அணுகுமுறையை மாற்றிக்கணும்.
தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அரசு கட்டுப்பாடுகளை விதிக்க தான் செய்யும். முண்டியடிச்சிட்டு வந்து விடுறான்னா உயிர்கள் முக்கியமானவை. இன்னொரு கரூர் சம்பவம் மாதிரி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சது கதை உங்களுக்கு வந்து. ஆகவே இது நிச்சயமாக வந்து அவருடைய அந்த வருத்தம் என்பது நியாயமானது தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் எதிர்பார்த்த அதாவது வந்து அந்த அந்த வாசகத்தை பொறுத்தவரையிலே தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறார், அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாடு ஒன்றும் புதுச்சேரியிலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதான் என்னுடைய எண்ணம். இல்லை புதுச்சேரி போனாலும் திமுக அரசை குறை சொல்ல வேண்டும்னு எண்ணத்தில் தான் போயிருக்காரு அப்போ. ஆனால் கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் புதுச்சேரியிலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் ரங்கசாமி கிட்டேருந்து ஸ்டாலின் கற்றுக்கணுன்றாரு அவர். இவரோட அனுபவத்தின் அடிப்படையில் அதை சொல்கிறாரு. அதை தாண்டி அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இருக்குது எனக்கு தெரியல. ஓகே சார். அதே நேரத்தில் புதுச்சேரியில் வந்து கூட்டணியில் இருக்குது பாஜக கூட என்ஆர் காங்கிரஸ். கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் அதிகமாக என்ஆர் காங்கிரஸ்க்கு ரங்கசாமியை எதுவுமே விமர்சிக்காமல் முழுவதுமாக பாஜகவே தான் நேற்று அவர் பேசும்போது விமர்சித்ததாக தெரியுது. நமக்கு எந்த ஒரு இடத்துல ஓப்பனாக அவங்கள எதுவும் விமர்சிக்கல. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை நான் தம் பக்கம் கொண்டு வரணும் எண்ணத்தில் இருக்காரோ விஜய்? இப்படி தான் தோணுது. என்ஆர் காங்கிரஸோடு உறவு கொள்வதற்காக அவர் வந்து ஒரு ஆலிவ் பிரான்ச்னுவாங்க, ஒரு நட்பு ரீதியிலான ஒரு, அதாவது வந்து இட்ஸ் அ லவ் லெட்டர். ரங்கசாமிக்கு அவர் கொடுக்கக்கூடிய காதல் கடிதம். வாங்க நம்ம ஒன்றாயிடலாம், நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கலான்றது. ஏங்க அங்கே நடக்கிறது என்டிஏ கவர்மெண்ட்டுங்க. ஆமாம். இப்போ கட்டது ரங்கசாமி நல்லவர்ன்றாரு அவர். அது ரங்கசாமி கவர்மெண்ட் இல்லை, என்டிஏ கவர்மெண்ட். அது ரங்கசாமி நல்லவர், என்டிஏ கெட்டது, பிஜேபி கெட்டதுன்னு அது என்ன கதை உங்களுக்கு? இவர் ரங்கசாமி பிஜேபியிலேருந்து வெளியேறி தன்னுடன் கூட்டணி வைக்க வேண்டும். தாவேகா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்காகத்தான் நேற்று அவர் ரங்கசாமியை புகழ்ந்தார் என்று நாம் தெளிவாகவே எடுத்துக்கொள்ளலாம். எஸ், அதான் அதோட மெசேஜ். அவங்களுக்கு வந்து அவர் வந்து நட்பு கரம் நீட்டுகிறார், காதல் கடிதம் கொடுக்கிறார். அப்படி தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியை கூட என்ன பெருசாக அவர் விமர்சிச்சிட்டார்? திமுக விமர்சித்ததில் பாதி கூட விமர்சிக்கல. இன்றைக்கி அவரோட பிரதான எதிரி திமுக தாங்க. பிஜேபிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி மௌனமாக இருக்கார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பரங்குன்றம் இஷ்யூலெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அவர் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும்ல. நான் மௌனமாக இருக்கலாம், நீங்கள் மௌனமாக இருக்கலாங்க, தனிநபர்கள் மௌனமாக இருக்கலாம். விஜய் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? தனிப்பட்ட விஜய் மௌனமாக இருக்கலாம். நடிகரா, அரசியல் கட்சி தலைவராக இன்ன வரைக்கும் நீ கருத்து சொல்ல. எல்லா கட்சிகளும் கருத்து சொல்லிட்டாங்க. தப்புன்னு சொல்லுங்கள், இல்லை சரின்னு சொல்லுங்கள். இந்துக்களுக்கு உரிமை இருக்குது, நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துறதை தவிர கவர்மெண்ட்டுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லுங்கள். அது ஒரு ஸ்டாண்டு. இல்லை இது வந்து மத கலவரத்துக்கு தான் வழிவிடும், அதனால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம், சுவாமிநாதன் ஜட்ஜோட தீர்ப்புகளை வந்து இதில் ரொம்ப ஆபத்தானதுன்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. முக்கியமான விஷயங்களை நீங்கள் அமைதியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுல இருக்க ஒரு பெரிய ஆபத்து அதுதான். இப்போதான் அவருக்கு புரியுதோ இதெல்லாம் பார்க்கும்போது? இருக்கலாம், ஏதோ விளையாட்டுத்தனமாக அரசியலுக்கு வந்துட்டோமோ நினைக்கிறாரோ என்னமோ. கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஆபத்து இப்போ தானே உங்களுக்கு புரியுது. ஏன்னா இப்போ இந்துக்களுக்கு ஆதரவுனா ஆர்எஸ்எஸ் முத்திரை குத்துவாங்க, இந்த பக்கம் போனால் திமுகவை எதிர்த்துட்டு இப்படி சிறுபான்மையினருக்காக அவர் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியாத நிலைமையில எதுவுமே வாய் திறக்காம எப்படிங்க வாய் திறக்காம மௌனமாக இருக்க முடியும்? வாய் திறக்காம மௌனமாக இருந்தீங்கன்னா அது பிஜேபிக்கு சாதகமான நிலைமை. இந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் அப்படி இருக்காரு. இந்த விஷயத்தில் நீ மௌனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது அந்த பக்கம் பிஜேபி பக்கம் ஒரு நியாயம் இருக்குது, வாய் திறக்க முடியலன்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கட்சி எப்படி இருக்க முடியும்? இப்போ நான் கேட்குறேன், இப்போ தாவேகான்ற கட்சி திருப்பரங்குன்றத்தில் அதுக்கு பிரதிநிதிகள் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கட்சிக்கு ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இருப்பான். அவன் கடை வச்சுருப்பான், அல்லது தனியார் துறையில் அரசு துறையில் ஊழியம் செய்பவர்களாக இருப்பாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு பந்த் கால் கொடுக்குறாங்க. பிஜேபி ஒரு பந்த் நடத்தணும்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது ஒரு சிச்சுவேஷனல் கொஸ்டின். இது பந்த் நடத்த ஆதரவு கொடுக்குறாங்க, பந்த் கால் கொடுக்குறாங்க, கடை அடைப்புன்றாங்க பிஜேபி. அது வந்து கடை அடைப்பை வந்து நாங்கள் வந்து பிஜேபி தோழமை கட்சிகள் ஆமான்றாங்க. அவங்க ஆதரவாளர்கள்லாம் கடை அடைக்கிறாங்க. திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் இல்லை நாங்கள் கடையை திறப்போம், இது பிஜேபி இதில் வந்து செய்கிறது தவறுன்னு அவங்க கடையை திறக்கிறாங்க. தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? தாவேக்கா தொண்டர்கள் ஆதரவாளர்கள் 4 கடை வச்சுருக்கான். ஒரு துணி கடை, 2 டீ கடை, ஒரு மளிகை கடை. அவங்க அது என்ன? அவன் மூடுவானா திறப்பானா? ஏதோ ஸ்டாண்ட் எடுத்தான் ஆகணும். சரி, உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க, கடை அடைப்பு கூட வேணாம், மக்களுக்கு பாதிப்பு. பாஜக தோழமை கட்சிகள் வந்து தமிழக அரசோட போக்கை கண்டித்து அவங்க ஒரு உண்ணாவிரதம் நடத்துகிறாங்க. அந்த உண்ணாவிரதத்தில் அவங்க கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க. திமுககாரர்கள் அந்த உண்ணாவிரதத்தில் அவங்க கலந்துக்கல. அவங்க வந்து அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ நீ தாவேக்கா வந்து அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்குமா இல்லை மௌனமாக இருக்குமா? அதாவது ஸ்டாண்ட் எடுக்காமல் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது. இப்போ என்ன அரசியலை இவர் செய்கிறார்? புதுச்சேரி ஒரு சின்ன ஊருங்க, அங்கே ஒன்றும் பெரிய அரசியலே கிடையாது. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவங்க எல்லாரும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிரான்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்களேங்க, புதுச்சேரி அரசியலில் தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் இடம், பிராந்திய கட்சிகளுக்கு சினிமாக்காரனுக்கும் அங்கே இடமே கிடையாது. 60 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்த காங்கிரஸ் 5 வருஷம் முன்னால் வரைக்கும் புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்தது. இப்போ கூட காங்கிரஸ் அதுலேருந்து வெளியில் போன என்ஆர் காங்கிரஸ் தான் அங்கே கூட்டணி. காங்கிரஸ் அந்த இடத்த பிஜேபி விட்டு நிரப்பியிருக்கு. புரியுதா? ஸோ ரெண்டுமே தேசிய கட்சி தான்.
திமுக அண்ணா திமுக அங்கே செல்வாக்கு கிடையாது, சினிமாக்காரனுக்கு அங்கே செல்வாக்கு கிடையாது. சிவாஜிக்கோ விஜயகாந்துக்கோ கமலஹாசனுக்கோ இன்றைக்கி விஜய்க்கோ ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது. வித்தவுட் நேஷனல் பார்ட்டி இங்கே கஷ்டம் கிடையாது. பிராந்திய கட்சிக்கும் செல்வாக்கு கிடையாது, சினிமாக்காரனுக்கும் செல்வாக்கு கிடையாது. அப்போ இது ரங்கசாமிக்கு நல்லாவே புரியுமே. இப்படி இருக்கும்போது எப்படி இங்கே இவர்கிட்ட வர முடியும்? இவர் லவ் லெட்டர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. லவ் லெட்டர் கொடுத்து ஒரு சைடு காதல் தான் அது. அவ்வளோ சீக்கிரம் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி விட்டு போகிறது அமித்ஷாவும் மோடியும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. என்ன பிரச்சனையை பற்றி நேற்று பேசினார் அவர், சொல்லுங்கள். பேச்சில் இருக்க சாராம்சத்தை தாங்க நம்ம பேசணும். தனிநபர் தாக்குதல்களோ நாளைக்கு யாரோட கூட்டணி போவாங்களோ அதை பற்றி கூட பேச வேணாம். அது எலெக்ஷன் இன்னும் 4 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட கூட்டணிகள் முடிவாகும். இப்போ எல்லாமே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எங்கே எவன் கூட போவான்னு தெரியல. இப்போதைக்கு விஜய் தனியாக போவார்னு இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். 11th ஹவரில் ஒரு மாறினார்னா, ஜனநாயகன் படம் வெளியில் வந்த பிறகு ஒரு என்டிஏ போக மாட்டார்னா நிச்சயம். ஏன் என்ஆர் காங்கிரஸுக்கு அவர் தூது விடுறதே கூட பிஜேபிக்கு போகிறதுக்கான முன்னோட்டமாக ஏன் இருக்கக்கூடாது? அப்படியும் நினைக்கலாம்ல. பிரதான எதிரி திமுக தான் போது கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்றதே முதல்ல ரொம்ப குழப்பமான ஒரு ரெண்டங்கட்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா ரெண்டுங்கட்டான நிலை. அது கொள்கை எதிரி தாங்க அரசியல் எதிரியாக இருக்க முடியும். ஆமாம், கொள்கை தான் அரசியல். அப்படி பார்த்தாலும் ஆபத்தானது கொள்கை எதிரி தான், அரசியல் எதிரி கிடையாது. இப்போ கொள்கை எதிரியை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்ற, அப்போ எல்லாமே குழப்பமாக தானேங்க இருக்குது. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த 2 வருஷத்தில் அடுத்த மாதம் 2 மாதம் ஆகுது, பிப்ரவரியோட 2 வருஷம் ஆகுது. மிக முக்கியமான நிகழ்வு என்பது திருப்பரங்குன்ற இன்சிடென்ட்டு. எல்லா கட்சிகளும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. தாவேக்கான்ற கட்சி திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏன் வாயை திறக்கல? இது என்ன செய்தியை கீழே இருக்க சராசரி தாவேக்கா தொண்டனுக்கு கொடுக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி கடையை திறக்கணுமா, திறக்கக்கூடாதா? கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக, திமுக செய்கிறது கரெக்டாக, அல்லது பிஜேபி சொல்கிறது கரெக்டாக? ஒரு ஸ்டாண்டு எடுக்கணும். இல்லை, இது எங்களுடைய வழிபாட்டு உரிமை, நீ தலையிடக்கூடாது. 100 வருஷம் முன்னால் வரைக்கும் நாங்கள் ஏற்றுறோம், 100 வருஷமாக தான் ஏற்றலை அப்படின்னு பிஜேபி சொல்கிறான். நீதிமன்றம் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குது. நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த மாட்டேன்னு திமுக சொல்லுது. எப்படி நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்த மாட்டேன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியும்? தனிநபர் சொன்னாலே தப்பு, அரசாங்கமே சொல்லுது. நாளைக்கு மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு நான் கட்டுறான்னா நீ எப்படி போய் இப்போ கர்நாடகாவை கேள்வி கேட்க முடியும்? இந்த கேள்வி வரும் கண்டிப்பாக. நீ ஏன் மதிக்கல, அப்புறம் அவங்கள மட்டும் அவன் எப்படி மதிப்பான்? நீ நான் கேட்கறது, நீ மதிச்சியா முதல்ல? அப்போ எவ்வளோ தூரம் சிக்கல், அது இடியாப்ப சிக்கலாக மாறுது. ஒவ்வொருத்தரும் தனிநபர்களோ அரசாங்கங்களோ தங்களுக்கு சாதகமாக வந்தால் தீர்ப்பை ஏற்று பண்ணோம், தங்களுக்கு எதிராக வந்தால் தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது என்ன பாதிப்பை நாட்டில் ஏற்படுத்தும்? அப்போ இதை பற்றின கவலை தாவேக்கா கிடையாதா? கோர்ட் உத்தரவே ஆனாலும் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், மத சார்பின்மை தான் முக்கியம்னு திமுக சொல்லுது. ஒரு தோழமை கட்சிகள் அதுக்கு ஜால்ரா போடுறாங்க. அண்ணா திமுக மற்ற கட்சிகள்லாம் நீ நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்துன்றாங்க. நீ எந்த பக்கம் நிற்கிற? நீ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. இதை பற்றி என்ன பேசினார்? அப்போ இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய, புதுச்சேரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ பிரச்சனைகளை பற்றி அவர் ரேஷன் கடையெல்லாம் பேசுகிறாருங்க. ரேஷன் கடையெல்லாம் போன வருஷமே திறந்துட்டோன்றான். மீதி இருக்கவங்களுக்கு நிதி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் போகுது. அப்போ தகவல்கள் தெரியாமல் ஏன் பேசுகிறேன்னு அவங்க மந்திரி கேட்குறாரு. அந்த ஸ்பீச் தமிழ்நாட்டில் அவர் பேசின ஸ்பீச் எல்லாம் ஒரு உத்வேகமாக இருந்தது, ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது, ஒரு கவர்ச்சி இருந்தது, மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இருந்தது. நேற்றைய புதுச்சேரி உரையில் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய உரை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். ஒருத்தரே அதை சொல்லிட்டு அப்படியே கடந்து போன மாதிரி இருக்குது. சாயங்காலம் காலையில் 5 மணிலேருந்து வந்து உட்காந்துருக்கான்றோம் அவரை பார்க்கறதுக்கு. 12 நிமிஷம் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. எங்க ஒரு குறைஞ்சது நீங்கள் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வந்து பேசணும் இல்லைங்களா? 12 நிமிஷம் ஸ்பீச்சில் நீங்கள் என்னங்க பேச முடியும்? ஸோ சாராம்சம் என்னன்றதான் சார் நம்ம கவனிக்கணும். எப்பொருள் யார் யாரை வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 1.25 அடி தான் திருக்குறள். நேரத்தை கூட விடுங்க, அந்த 12 நிமிஷத்தில் ரத்தன சுருக்கமான என்ன பேசணும்னா கூட பரவாயில்ல, அதுவும் இல்லையே. என்ன மேட்ருன்ற மட்டும் பேசியிருக்கலாம். ஆகவே இது அரசியல் வெறுமையை காட்டுகிறது. பொலிட்டிக்கல் பேங்க்ரப்சின்னு. அரசியல் ரீதியாக வெறுமையாக இருக்கிறார். அரசியல் பண்ண தெரியல, பண்ண முடியல தாவேக்காவால். தமிழ்நாடு அரசியலோட நீட்சி தாங்க புதுச்சேரி. இங்கே இருக்க இஷ்யூஸ் நீ அங்கேயும் பேசணும். ஆமாம். இப்போ இன்ன வரைக்கும் நீங்கள் திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசலை. இந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாகுது. 2023 டேட்டா, NCRB டேட்டா படி இந்தியாவிலே தலித்துகளுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் முதல் மாநிலம் தமிழ்நாடுன்றான். அதை பற்றி நீ பேசலை. காரைக்கால் மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு மென்ஷன் பண்ணுறாரு. அது சும்மா பொத்தாம்பொதுவாக பேசுறதுங்க. அது காலகாலமாக நடக்குதுங்க. 2 கவர்மெண்ட்டும் நம்ம மீனவர்கள் மேலே தப்புன்னு தானே சொல்கிறாங்க. போவாதீங்க, கரையை தாண்டி போவாதீங்க, எல்லையை தாண்டதுனா நான் தாண்டுவேன்றான். அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் என்னென்ன பேசுவீங்க? இது பொத்தாம்பொதுவான பேச்சு, இது காலகாலமாக இருக்கிறது. அதை தாண்டி வாங்க, அடுத்த பிரச்சனைக்கு வாங்க. மீனவர் பிரச்சனைன்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பிரச்சனை, சில நூற்றுக்கணக்கானவர்களோட பிரச்சனை. அது அதை தாண்டி இஷ்யூஸ் இருக்குல்ல.
அப்போ அது எதையுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணலையே. அப்போ இந்த பேச்சில் வந்து ஒரு உயிர் துடிப்பு இல்லை, ஜீவன் இல்லை. இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த உத்வேகம் இப்போ இல்லை. இப்போ இல்லை, அந்த ஸ்பீச்சில் ஒரு ஜீவன் இல்லை. ரெண்டாவது யூனியன் டெரிட்டரியில் வந்து முழு அதிகாரமும் அமித்ஷாவுக்கு தான். இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றிய பாஜக அரசுன்னு சொல்லிட்டு போனால் போதுமா? அடுத்து என்ன இஷ்யூஸை பேசுங்க. ரெண்டாவது புதுச்சேரியை வச்சு அவரோட அரசியலை இடப்பட முடியாது. அது ஒரு சின்ன ஊர், அங்கே ஒன்றும் பெரிய மதமாச்சரியங்கள் கிடையாது. இங்கே திமுக அண்ணா திமுக வெட்டு குத்து பண்ணுவாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம். அங்கே எல்லாருமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய மாநிலம். அங்கே பெரிய அளவில் சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. அங்கே வந்து அங்கே அரசியலே ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாரும் வாழணும் அங்கே, அவ்வளோதான். இங்கே மாதிரி ஒருத்தனை அழிச்சிட்டு ஒருத்தனை வாழணுன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த அரசியல் புரிஞ்சிருக்கணும் அவருக்கு. 12 நிமிஷம் ஸ்பீச்சில் பெருசாக ஒன்றும் இல்லை. அது வந்து புதுச்சேரியை பற்றி கொஞ்சமாகவும் தேசிய அரசியலையும் கொஞ்சம் அதிகமாக தொட்டிருக்கணும். அவர் பிஜேபியை தொடவே மறுக்கிறாரு. சார், கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி அதிமுகன்னு சொல்லிட்டு பிப்ரவரியில் கட்சி ஆரம்பிக்கிறார். 24 போன வருஷம். ஏப்ரல் மேலே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனை அவர் புறக்கணிக்கிறார். உன் கொள்கை எதிரி பிஜேபின்னா அதை தோக்கடிக்கிறதுக்கு நீ களத்துக்கு வரணும்ல. ஜெயிக்கிறியோ தோக்குறியோ, ஒரு ஓட்டு நீ பிஜேபிக்கு எதிராக வாங்கினாலும் அது வெற்றி தானே. ஆனால் நீ என்ன பண்ண, புறக்கணிச்ச. அங்கேயே அந்த போலித்தனம் வெளிப்படுது இல்லை. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்ட்டு கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அங்கேயே வந்து உங்கள் முகமூடி வந்து நழுவி போகிறது. அதனால் இன்றைக்கி 19 ஒன்றிய பாஜகன்னா திமுக சொல்கிறது எல்லாத்தையும் நீங்களும் சொன்னீங்கன்னா அப்புறம் திமுக உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெயரில் ஒன்றிய பாஜகன்னு சொல்கிறதெல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர்னு ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க. செயல்பாட்டில் ஒன்றுமே அரசியலே இது ஒட்டு மொத்தமாக அரசியல் வெறுமையின் வெளிப்பாடுங்க. அரசியல் பண்ண தெரியல அவங்களுக்கு. அரசியல்னால் என்னன்னு தெரியல. மாதம் ஒரு முறை வெளியே வருகிறார், வாரம் ஒரு முறை மாதம் ஒரு முறை தான், வாரம் ஒரு முறை கூட கிடையாது. பல விஷயங்கள் அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னே தெரியலங்க. கட்சியே களத்தில் இல்லையங்க. ஆகவே இது ஒரு அரசியல் கட்சியாக நாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற சந்தேகம் தான் எனக்கு வருகிறது. ஒரு சலசலப்பை உண்டாக்கலாம், ஓட்டை உடைக்கலாம். கண்டிப்பாக ஒரு வெற்றியெல்லாம் பெற முடியாது. ஒரு உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பதை தான் நம்ம கவனிக்க வேண்டும். எனக்கு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் செய்தியாளர் சந்திப்பை போய் அட்டன் பண்ணார்னா நிலைமை ரொம்ப மாட்டிப்பார், எக்ஸ்போஸ் ஆகிடுவார். தன் பலவீனம் அவருக்கு தெரிகிற காரணத்தால் தான் அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறார். தான் அம்பலப்பட்டு விடுவோம் என்று அவர் அஞ்சுகிறார். நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்காமல் ஒரு மனிதன் எப்படி தலைவராக இருக்க முடியும்? உடனே மோடி இருக்காருன்னு சொல்லாதீங்க. மோடி கதை வேறு, உங்கள் கதை வேறு. மோடியை சுற்றி இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க எவன் பேசுகிறான்? அதாவது மோடி இந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? நீங்கள் மோடியோட ஒப்பிட்டுக் கொள்வதே தவறானது. அவர் அத்தனை முறை எங்கள் முதல்வர் இருந்துட்டு நீங்கள் தவறு, மிகப்பெரிய தவறு மோடியோடு ஒப்பிட்டுக் கொள்ளுது. மோடி மீடியாவை பார்த்தாரா, ப்ரெஸ்ஸை பார்த்தாரா? மோடி பார்க்காம இருக்கலாம், நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்கலன்றதே உங்களுடைய குணாம்சத்தின் வெளிப்பாடு. நீங்கள் யார் என்பதை அதுக்கு அடையாளம் காட்டுகிறது. நீங்கள் யாருன்றத ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறதே ஊர் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நீங்கள் அம்பலப்பட்டு நிற்கிறீர்கள். ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா என்ன அம்பலம் ஆகிடுவீங்க. அந்த விதத்தில் அவரை பாராட்டணும். தான் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை காப்பாற்றிக்கிறார். எத்தனை நாளைக்கு காப்பாற்றுவேன்? நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சு சிஎம் ஆனாலும் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டியா? இது சர்வாதிகாரம் இல்லையா? அது ஏன்னா நீங்கள் சமூகத்தோடு எப்படி உரையாடுவீங்க? த்ரூ மீடியா தான் உரையாடுவீங்க. மோடி மன் கி பாத் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்டுட்டு போகணுமா? இருவழி பாதையாக இல்லாத எல்லா உறவுமே ஆரோக்கியமற்ற உறவுகள்ங்க, ஆபத்தான உறவுகள். ஒரு வழி பாதையிலான உறவுகள் எல்லாமே ஆபத்தான உறவுகள். அவை ஆரோக்கியமற்ற உறவுகள் மட்டுமல்ல, ஆபத்தான உறவுகளும் கூட. மன் கி பாத்துன்னு மோடி ஞாயிற்றுக்கு வாரத்தில் மாதத்தில் ஒரு நாள் பேசுகிறாரு. அது என்ன இருக்குது அதில்? அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? அதே விஜய் கையாளலாம் நினச்சிட்டாரு போல. அது மன் கி பாத்னா இதுவும் மன் கி பாத்து தான். அப்படி பேசிட்டு போக வேண்டியதான். இது தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், பலவீனமானவர்கள், தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தான் அப்படி இருப்பார்கள். அரசியல் என்பது உரையாடல். பாலிடிக்ஸ்ன்றது டயலாக் இல்லையா? நானும் பேசணும், நீயும் பேசணும். நான் மட்டுமே பேசணும்னா அது அது சர்வாதிகாரம். கேள்வியற்ற பதிலாக இருக்கு. அப்படி அஞ்சுகிறாய். ஆனால் உன்னுடைய பலவீனம் உனக்கு தெரிகிற காரணத்தால் நீ நழுவி போகிறாய். நீண்ட நாட்கள் நீ நழுவ முடியாது. ஓகே சார். இப்போ இந்த புதுச்சேரியில் சந்திப்பிற்கு பிறகு எல்லாமே நினைச்சாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து என்ஆர் காங்கிரஸை கொண்டு வர ஒரு பக்கம், இங்கே காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்தித்து பேசினார். ஸோ இண்டி கூட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸை தன் பக்கம் எடுத்துக்கொள்ள விஜய் நாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இது சாத்தியமா இண்டி கூட்டிலிருந்து காங்கிரஸ் போகிறதுக்கு? 100% சாத்தியம் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தனிநபர். அவர் சில விஷமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. காங்கிரஸில் அந்த மாதிரி சில பேரை விஷமம் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயோட பேசுகிறதால காங்கிரஸ் திமுக விட்டு போய்விடும் என்று சிலர் நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அலோவ் பண்ணுவாங்க 100% அதற்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக 100% வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸோட வரலாறு அப்படி தான். அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது சில பேர் அதிமுக எதிராக பேசிக்கிட்டு இருப்பான், அதை அலோவ் பண்ணுவான்.
திமுகவோட இருக்கும்போது சில பேர் திமுக எதிராக விஷமம் பண்ணுவான், அதை அலோவ் பண்ணுவான். திடீர்னு ஒரு நாள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. அவ்வளோதான். காரணம் சீட்டு பேரம் தானா? மோஸ்ட்லி அதுதான். ஏன்னா 25 சீட்டு வாங்கினது ரொம்ப அவமானமாக பார்க்குறாங்க. ஒரு கூட 5 சீட்டோ 10 சீட்டோ வாங்குறதுக்கான ஒரு பேர வலிமை தான். வேறு ஒன்றுமே இதில் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தியாலெல்லாம் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் என்று எதிர்பார்ப்பவர்கள் ஒன்று அரசியல் தெரியாதவர்கள் அல்லது தெரிந்தும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்பவர்கள். ஆனால் அலோவ் பண்ணுறாங்க. எப்படி அது அதை தான் நான் சொன்னது. காங்கிரஸ் வரலாறு படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. எல்லா காலத்துலேயும் அது அப்படி தான் சார் இருந்திருக்குது. காலாகாலமாகவும் அப்படி தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் இந்திரா காந்தி காங்கிரஸ் உறவில் இருக்கும்போது மக்வானா, யோகேந்திர மக்வானான்னு குஜராத்லேருந்து ஒரு மத்திய மந்திரி வருவார். வாரம் வந்து இங்கே எம்ஜிஆரை பற்றி கண்ணாமண்ணான்னு பேசிட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு நாள் அவர் ஆஃப் பண்ணாங்க. அவ்வளோதான். அது மாதிரி இது சகஜம். காங்கிரஸுக்குள்ளே இது ரொம்ப சகஜம். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோடு தான் பேசுகிறாரு. அதையும் புரிஞ்சுக்கணும். அவர் தன்னிச்சையாக பேசலை. அதை ராகுல் காந்தி அலோவ் பண்ணுறாரு. தானாக ஒரு நாள் அதுக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். இது என்னன்றது ஸ்டாலினுக்கும் தெரியும். காங்கிரஸ் இல்லாமல் திமுகவாலையும் இருக்க முடியாது, திமுக இல்லாமல் காங்கிரஸாலையும் இருக்க முடியாது. கூட பேரம் சீட்டு தான், 5 சீட்டு 10 சீட்டுக்கான பேரம் தான் சார் இது. அதை தாண்டி பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. அவரோட விஷமத்தால் பிரவீன் சக்கரவர்த்தியோட அரசியலால் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் என்று எதிர்பார்ப்பது முழுக்க தவறு. காங்கிரஸ் வரலாறு அறிந்தவர்களுக்கு இது என்னவென்று நன்றாக புரியும். இல்லை 5 சீட்டு 10 சீட்டுன்றது இப்போ விஜய் வராமல் இருந்தால் அந்த பேரம் இருந்திருக்கலாம். இப்போ விஜயின் வரையால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அவங்க கூடுதலாக தானே கேட்பாங்க. இல்லை, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். காங்கிரஸும் ரொம்பலாம் ஒன்றும் கேட்க முடியாது. கேட்டால் திமுக கழட்டி விட்டுன்றதும் தெரியும். நேற்று செல்வ பெருந்தகை 214 தொகுதியிலே மனு தாக்கல் பண்ணுங்க. அது அப்படி தாங்க பண்ணுவாங்க. அது அப்படி தான் 234 தான் சீட்டு கொடுப்பாங்க. கடைசியில் 25 சீட்டுக்கு சைலண்ட்டாக வாங்கினு இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அதாவதுங்கன்னா பார்க்குற வரைக்கும் கத்துவேன்னா பார்த்தோன்னா பொத்தின்னு போயிடுவேன்னால அந்த கதை தான். அது பச்சையாக சொல்கிறேன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது இதில். அது எல்லா கட்சியுமே 234 சீட்லேயும் 2 சீட்டு வாங்குற கட்சியும் கூட 234 கூட்டணிக்கு வாங்குவாங்க, சீட்டு வாங்குவோம். அதை வச்சுலாம் நீங்கள் இடப்பட தேவையில்லை. பிரவீன் சக்கரவர்த்தியால் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது வந்து இந்த சில பேர் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் அலோவ் பண்ணோம், அவ்வளோதான். விரைவில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஓகே சார், அது முடிவு பெறாது அப்படின்ற பட்சத்தில் இது விஜய்க்கு காங்கிரஸ் வரும் பட்சத்தில் இந்த காங்கிரஸ் சேருமானால் விஜய் காங்கிரஸ்ன்றது ஒரு சாதகமான கூட்டணியாக இருக்குமா, வெற்றிக்கான கூட்டணியாக இருக்குமா? சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், அது நீங்கள் நான் சொல்கிறத தாண்டி போகிறீங்க. போக மாட்டாங்க, அதோட விட்டுருங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பாதிப்பும் எந்த உரசலும் இருக்காது. அது இல்லைன்னும் போது நீங்கள் காங்கிரஸை விட்டு விஜய்க்கு போனார்னா என்னன்றதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அந்த சந்திப்பின் விஜய் கனவா இருக்கானாம்ல பிரவீன் சக்கரவர்த்தி. விஜயோட கனவு என்னவா வேணா இருக்கலாங்க. நான் வந்து உங்களுக்கு யதார்த்தத்தை சொல்கிறேன். 100% வாய்ப்பு இல்லை சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தியை விட்டு காங்கிரஸ் திமுகவை சற்று சீண்டி பார்க்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை, அதில் இன்னொரு கேள்வி மட்டும். அதில் 40 தொகுதி எம்பி தொகுதியில் பெரும்பான்மையாக 20 30 ஏன்னா 10 கழிச்சுக்கோங்க காங்கிரஸ், பேலன்ஸ் இருக்க 28 29 30 வரைக்கும் திமுக தான். அவங்களுடைய ஆதரவு போயிருமோ அங்கே பார்லிமெண்ட்டில் ஒரு எண்ணம் இருக்கலாம்ல காங்கிரஸ். அதுதாங்க காரணம். தெளிவாக இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. நீங்கள் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பார்க்கறதால தான் பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ பெருசாக அவர் வந்து சாதிச்சு கீழ்ச்சிடுவாருன்றீங்க. ஒன்றும் கிடையாது. அது அட்டக்கத்திங்க, அது ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் ஹைகமாண்ட் எப்படி பார்க்கணும், 32 திமுக எம்பிக்கள் இருக்காங்க, 22 லோக்சபா எம்பிஸ், 10 ராஜ்யசபா எம்பிஸ். அவர்களுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு தேவை. ஏன்னா டெல்லியில் மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து, தேசிய அளவில் பாஜகவோட மதவாத அரசியலை எதிர்த்து காங்கிரஸ் நடத்தக்கூடிய யுத்தத்தில் காங்கிரஸோட தோளோடு தோள் நிற்கக்கூடிய முதல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மம்தா பானர்ஜி கூட தனியாக போயிட்டாங்க. சமாஜ்வாதி பார்ட்டி கூட இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணல. ஆகவே இந்த கட்சியோட உறவை வந்து வெறும் தமிழ்நாட்டில் ஒரு அசம்பிளி எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இழக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் விஜய் வந்து நான் 70 சீட்டு கொடுக்குறேன், ஆட்சியில் பங்கு கொடுக்குறான்றதுக்காக 25 சீட்லேருந்து எனக்கு 70 சீட்டு கொடுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் 25 கம்மின்றதுனால 30 கொடு 35 கொடுன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது. அதை வாங்குறதுக்கே இவ்வளோ பெரிய நாடகத்தை காங்கிரஸ் நடத்துது. பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் வந்து அவர் ஒன்றும் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, கட்சியில் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு டெம்பரரி ஆர்டிஸ்ட். அவர் படித்தவர், அவர் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் ஒன்று வச்சுருக்காங்க, இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்க்குறாரு, அவ்வளோதான். கட்சியில் அவர் ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது. அவர் போய் பார்க்குறதுன்றது இவங்க சீண்டி பார்க்குறாங்க. காங்கிரஸ் சீண்டி பார்க்குது திமுகவை. இது என்னன்றதுக்காக இது நடக்குதுன்றது நம்மளை விட திமுக நல்லா தெரியும். திமுகவால் காங்கிரஸை விட்டுட்டு இருக்க முடியாது, காங்கிரஸாலையும் திமுக விட்டுட்டு இருக்க முடியாது. இன்றைய காலகட்டம் அந்த மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய அரசியலில் திமுகவோட 32 எம்பிஸ் காங்கிரஸுக்கு தேவை. அதனால் அவங்க திமுகவை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். சார், உங்களுடைய கருத்தை வச்சு பார்க்கும்போது இனிமேல் வராது கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் தனியாக தான் போட்டிக்கணுமா? ஏன்னா முன்னாடி நிறைய பேசியிருக்கோம், அதிமுக தாவேக கூட்டணினா ஷோர் அண்ட் ஷார்ட்டாக அதிக இடங்களை வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அதிமுக பாஜக செட்டில்டாக இருக்குது, இங்கே தாவேக மட்டும் தனியாக நின்றுட்டு யாரோட போகிறது வாங்கன்ற மாதிரி யாரோட போகிறதுனே தெரியாமல் இருக்காங்கல்ல சார். இப்போதைய நிலவரம் அவர்கள் தனியாகத்தான் போகிறார்கள். இன்னும் 2 மாதம் 3 மாதம் இருக்குது. கடைசி நேரத்தில் என்ன வேணால் நடக்கலாம், நாம் இருக்கல. இல்லை, டிசம்பர் விட்டுத்தலாம் 4 மாதம் தான் இருக்குது. டிசம்பர் விட்டிங்கன்னா 3 மாதம் தான். ஆமாம்,
மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஏப்ரல்லே நமக்கு எலெக்ஷன் வந்துடும். ஏப்ரல் ஆர் மே. இப்போதைக்கு அவங்க தனியாக தான் இருப்பாங்க. இப்போதைய நிலவரப்படி தாவேகா தனியாகத்தான் போட்டிடுவாங்க. ஆனால் சிறு சிறு கட்சிகள் வேணால் போகலாம். அவர் என்டிஏக்கு போவாரான்றது எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு குறைவு. சில பேர் சொல்கிறாங்க ஜனநாயகன் படம் வந்த பிறகு அவர் பிப்ரவரி 1 வீக்கில் என்டிஏக்கு போயிடுவாருன்றாங்க. எனக்கு என்னமோ அதுக்கு கூட வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. பட் அரசியலை கடைசியாக நடக்கிற வரைக்கும் எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி தியரி, சாத்தியக்கூறுகளை பற்றி தான் பேச முடியும். என்டிஏக்கு அவர் போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. விஜய் காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவோட தான் போகும். ஸோ 4 முனை போட்டி தமிழகத்தில் உறுதி, சீமானோடு சேர்த்து. இல்லை, மக்கள் இந்த பேசுகிற அந்த கருத்துக்கள் இரண்டுமே நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு என்டிஏக்கும் போக மாட்டார், காங்கிரஸும் வராது. இப்போ இது ஓவராலாக விஜய்க்கு பிளாக் முடிஞ்சது, அவ்வளோதான். அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இல்லை, கூட்டணி வைஸ் சொல்கிறேன். கூட்டணி வைஸ் பிளாக் ஒன்றும் கிடையாது. கரெக்ட். கூட்டணி வைஸ் அவர் தனியாக தான் போகிறார். அப்போ இதில் இந்த மாதிரி கூட்டணி அமையும் 4 முனை போட்டினா திமுகவினுடைய வெற்றின்றது உறுதிப்படுத்தப்பட்டது. 4 முனை போட்டி உறுதியானால் கிட்டத்தட்ட உறுதி. பட் 11th ஹவரில் அவர் பிப்ரவரி வாக்கில் ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பிறகு என்டிஏ பக்கம் போயிடுவார்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு குறைவு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நடக்காத பட்சத்தில் 4 முனை போட்டி உறுதியாகும் பட்சத்தில் திமுக கூட்டணியின் வெற்றி உறுதி, எந்த சந்தேகமும் வேணாமில்ல. இதெல்லாம் தெரியாமல் தான் செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்துருக்காரா? இது அடுத்த கேள்விங்க, அது அவரை கேட்கணும். என்ன ஏன் கேட்குறீங்க? இல்லை, இப்போ செங்கோட்டையன் கேட்கும்போது கடலில் தூக்கி போட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் கடலில் கப்பலில் ஏறி விஜயை பார்த்துட்டேன்ற மாதிரிலாம் அவர் தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி நிலைப்பாடை எடுக்கிறாரு. இவனு புரிஞ்சுக்கோங்க சார், யானைக்கும் அடி சறுக்கும் சார். யானைக்கும் அடி சறுக்கும், வல்லவனுக்கும் வழுக்கு பாறை உண்டுன்னுவாங்க. அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவது 4 முனை போட்டியில் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். செங்கோட்டையன் கதையெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. 4 முனை போட்டியை உருவாக்க வந்த விஜய் திமுகவிற்கு ஆதரவாக போர் நிலைப்பாடு தான். இப்போ அப்படிதான் போய் முடிய போகுது. கொடுத்துட்டு போறாரு. அப்படிதான் முடிய போகுது. கரெக்ட். தன் பிரதான எதிரி திமுக தான் என்றால் அவர் 4 முனை போட்டிக்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஆனால் 4 முனை போட்டிக்கு அவர் ஒப்புக்கொள்கிறார் என்றால் அவருடைய நோக்கத்தின் மீதான சந்தேகம் எழுவது இயல்பானது. பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுகிறேன்.